கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றொரு விசை நீ அதிசயங்களை காண்பா என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலியமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த கல்வாரி ஆசீர்வாத ஊழியங்கள் சார்பாய் உங்களை வாழ்த்துகிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலும் வேதனையோடு சில பிரச்சனைகளோடு ஒரு முடிவு வராதா என்று எதிர்பார்த்து அநேகர் காத்து கொண்டிருக்கிற காலமாக இருக்கிறது. இன்றைக்கி நாட்கள் பார்த்தால் மிக கொடியதான நாட்களாக இருக்கிறது. அநேக பிரச்சனைகளுக்கு மத்தியில், அநேக போராட்டங்களுக்கு மத்தியில், கண்ணீர்களுக்கு மத்தியில் ஒரு அற்புதம் நடக்காதா? எங்கள் வாழ்க்கையில் ஒரு முடிவு வராதா? இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வராதா? என் வாழ்க்கையின் நாங்கள் சந்திக்கிற போராட்டங்களுக்கு ஒரு முடிவு வராதா? தொழிலில் ஒரு ஆசீர்வாதம் வராதா? குடும்ப வாழ்க்கையில் ஒரு நன்மைகள் வராதா என்று அநேகர் இன்றைக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாகவே இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை நிச்சயமாய் செய்வார். அவர் செய்ய போகிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாட்களுக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு மாத்திரமல்ல, தொடர்ந்து ஆசீர்வாதமாக இருப்பதற்கும் மேன்மை அடைவதற்கும் தேவன் உங்களை உயர்த்தி வைக்கிறதை அநேகர் காணும்படியாக இருக்கிறதாகவும் இருக்கும். நிச்சயமாகவே கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, இந்த வார்த்தையை கேட்கும் போதே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வித்தியாசங்களை உண்டாக்குவாராக. ஆனால் ஒன்று நடக்கணும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நம்பிக்கை வரணும். அதான் இன்றைக்கு மிக முக்கியமான விஷயம். அன்பான கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அநேக வாக்குத்தத்தங்கள் நம்ம கேட்கிறோம். மாத வாக்குத்தத்தங்கள், வார வாக்குத்தத்தங்கள், தினந்தோறும் கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தங்கள், அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் அதை கேட்கறதுனால அற்புதம் நடக்காது. கேட்கறதுனால அதிசயங்களை பார்க்க முடியாது. கர்த்தர் பேசுகிறார். நம்முடைய பிரச்சனைக்கு, நம்முடைய போராட்டங்களுக்கு தகுந்தாற் போல என்ன பிரச்சனைகள் சந்திக்கிறோமோ, என்ன போராட்டங்கள் சந்திக்கிறோமோ, அதனோடு கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் தெளிவாய் நமக்கு வரும். ஆனால் வெறும் அந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிறவர்களாக இருப்போம் என்றால், அந்த வாக்குத்தத்தங்களை கேட்டு அதன்படி வாழ்கிறவர்களாய் மாறும்போது, விசேஷமாய் அந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது, என் வாழ்க்கையில் தேவன் எனக்கு அதை நிச்சயமாய் செய்வார் என்கிற நம்பிக்கையில் நீங்கள் வருவீர்கள் என்றால், கர்த்தர் மயக்க வைக்கிற விசுவாசத்தை இன்னும் உறுதியாய் பிடிப்பீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஜெயங்களையும் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பார்க்கலாம். விசேஷம் அநேக மதத்தை காட்டிலும் கிறிஸ்துவர்கள், கர்த்தரை அறிந்த ஜனங்கள் அநேக ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்கிறோம். ஆனால் ஏன் அது என் வாழ்க்கையில் பலிக்க மாட்டேதுங்கிறது தான்